ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கெப்பாசிட்டரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா செராமிக் அண்டு எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் வந்து செராமிக் கெப்பாசிட்டர். எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க, இத்தனை மியூஎஃப் இத்தனை வோல்ட்டுன்ற மாதிரி. இந்த செராமிக் கெப்பாசிட்டரில் இந்த மாதிரி 3 டிஜிட் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 104ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து இது நார்மலாக நம்பரு. இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து அந்த இதில் 0 சேர்த்துக்கிறணும். இப்போ நம்ம எப்படின்னா, இப்போ நான் சொல்லிதான் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 10 எடுத்து அப்படியே எழுதியாச்சு. அடுத்து அந்த 4 0 அப்படியே எடுத்து போட்டுருவோம். 2 3. இதோட ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது பைக்கோ ஃபேரட்ல வரும். நம்ம எடுக்கிற வேல்யூ பிஎஃப்ன்ற வேல்யூல வரும். அடுத்து நம்ம இதை நேனோ ஃபேரட்டுக்கு மாற்றணும்னா டிவைடட் பை 1000 பண்ணணும். டிவைடட் பை 1000 பண்ணோம்னா நம்மளுக்கு நேனோ ஃபேரட் கிடைச்சிடும். இதுவும் நம்மளுக்கு மைக்ரோ ஃபேரட்ல வேணும்னா இதையும் டிவைடட் பை 1000 பண்ணணும். 1000 பண்ணோம்னா 0.1 மியூஎஃப் வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் ஒரு கேள்வி சொல்கிறேன். இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வேல்யூ, இந்த 3 டிஜிட் நம்பரோட பைக்கோ ஃபேரட், நேனோ ஃபேரட், மைக்ரோ ஃபேரட் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் எலக்ட்ரிக்கல் நண்பனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.